இந்த ஜிம் போறாங்கல்ல, ஆமா ஜிம் போறதுக்கு முன்னாடி நல்லா இருக்காங்க. ஜிம் ஆமா போய் ஆக்டிவா அவங்க ஏதோ வொர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி பெயின்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா சோ அந்த மாரி கேஸஸ்க்குலாம் என்ன சார் சொல்யூஷன்? ஆமாங்க. உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லது. அத நல்லா உடம்ப நல்லா பலமாகும். மசில் நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கணும். அதுக்கு ஜிம்மு போகணும். ம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஆல்ரெடி மசில் வீக்கா இருக்கும். ம். வீக்கா உள்ள மசிலுக்கு ஓவர்லோட் கொடுக்கக்கூடாது. ஓகே. அப்ப அங்க என்ன ஒரு என்னத்தான் நாங்க அப்சர்வேஷன் பண்ணாலும், ம். அது இன்ஸ்ட்ரக்டர்லாம் இருந்து பார்த்தாலும் கூட, ம். அங்க போட்டி மனப்பான்மை வந்துரும். ம். அவர் 5 செஞ்சுட்டாரா நம்ம 10 செய்யணும். ம். அந்த தம்பிள்ஸ் எடுத்து பண்ணணும். 15 பண்ணா 20 பண்ணுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையில ம். ரிப்பீட்டேஷன் அதிகமா செய்ய செய்ய ம். மசில் ஏன்னா ஆல்ரெடி வீக்கா இருந்தா அவர் போறாரு. ம். வீக்கா ஒரு மசிலுக்கு ஓவர்லோட் ஆகும்போது ம். அந்த மைக்ரோ டயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதுல உங்களுக்கு ஃபைபர்ல. ம். ஸோ அது வர போகும்போது என்னன்னா, அதுதான் டென்டினிட்டிஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். ம். அந்த டென்டினிட்டிஸ்னால தான் கை நீட்ட முடியாது. சிலர் கையே திருப்ப முடியாது. ம். நல்ல பாடி பில்டர்லாம் ஆயிருவாரு. பாடி நல்லா பில்டப் ஆயிடும். ம். ஆனா அவர்னால டம்ளர் கூட ஹோல்ட் பண்ண முடியாது. ம். சும்மா ஒரு பொருள இப்படி வைக்க முடியாது. செல்ஃபோன் ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வரக்கூடிய அந்த லேட்டரல் எபிகாண்டிலிட்டிஸ் ம். அப்படின்னு சொல்லுவோம். டென்னிஸ் எல்போ, ம். மீடியல் எபிகாண்டிலிட்டிஸ் சொல்லுவோம். அந்த கோல் ஃபோர்மன் எல்போ ம். அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ஓவர்லோட் அண்ட் த வீக்கண்ட் மசில்.